அனைவருக்கும் வரைக்கும் பிக் பாஸ் நாய் சீசன் 11ல வீட்டுக்குள்ள என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் எலிக்ஸ் ஹோம்ல உள்ளவங்க பிக் பாஸ் ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா இருப்பாங்க மக்களுக்கு அப்படின்னு நினைச்சு சில டாஸ்க் எல்லாம் கொடுத்து பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. எர்ஜியும் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆதிரி வந்து எர்ஜிவன் நோண்டாம இருக்காங்களா? ஸோ எர்ஜின் என்ன பண்ண ஒவ்வொரு தோசை ஒட்டிட்டு போயிட்டு உட்காந்தப்படும். ஒரு தோசை ஒட்டி போய் டான்ஸ் ஆடுற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. செம்மையா டென்ஷன் ஆன எட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, மாவ தூக்கி போட்டுட்டு அவரு மத்த ரூம்ல போய் உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்சல்யூட்லி போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. "டேய் நான் அப்படி பண்ணலடா. டேய் நான் ஒரு 8 மணி நேரம் தான்டா பண்ணேன்." அப்படி இப்படின்னு ரொம்ப கோபமாயிட்டாரு எச்சு. "என்ன நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு அது பிடிக்கல. முதல்ல நீ வெளில போ. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா வரேன்." அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியா காம்ப்ரமைஸ் ஆகி கட்டிப்புடி வைத்தியம்லாம் குடுத்து மருத்துவ மொத்தமா முடிஞ்சிருச்சு. இப்ப கட்டிப்புடி வைத்தியத்துக்கு போயிருக்காங்க. கட்டிப்புடி வைத்தியம்லாம் முடிச்சு ஒரு வழியா காம்ப்ரமைஸ் ஆகி வெளில வந்துட்டாங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க். டாஸ்க் வந்து 3 நாளா நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிராண்ட் டின்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனலா எல்லாருமே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, துஷார், சபரீஷ் அண்ட் கமுதிங் இவங்க 3 பேரும் தான் வந்து ஃபைனலா வந்தாங்க. இதே தெரிஞ்சிருக்கும் நம்ம பிக் பாஸ் ஃபார்ம்ல உள்ளவங்க தான் வந்துட்டு இதுல வின் பண்ணாங்க. ஓகே. இப்ப வந்து இவங்க 3 பேருக்கும் டாஸ்க் நீங்க ஒருத்தவங்க வின் பண்ணா தான் உங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க விவி ஹோம்ல இருந்தும், சூப்பர் டிலக்ஸ் ஹோம்ல இருந்தும் யாராவது 2 பேர வந்து நீங்க அழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சபரீஷ் என்ன பண்ணாரு, தான் தலையில தானே மண்ணவாரி கொட்டிக்கிற மாரி பார்வதியும் விகாஸை கூப்பிட்டாரு. விகாஸ நீ கூப்பிட்டது பெரிய விஷயம் இல்லையா? பார்வதி எதுக்கியா கூப்பிட்ட? பாரு அப்பவே செம்மையா என்ஜாய் ஆயிட்டாங்க. டேய் எத்தன டைம் நீ நோட் பண்ண முயற்சி பண்ண? 3 டைம் நீ என்னோட மட்டும் தான் நீ எடுத்த. இப்ப வைக்கிறேன் நான் உனக்கு அப்படி சொல்லி டைரக்டாவே சொல்லிட்டாங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஐய்யய்யோ! அட போச்சே! அப்படின்ட்டு சபரீஷ் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு அப்பவே வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எப்படியோ ஆடி பிடிச்சு, அடிச்சு பிடிச்சு வந்துட்டு கமருதீன் வந்து ஃப்ரீ பாஸ வாங்கிட்டாரு. இப்போ இவருக்கு நாமினேஷன் ஆன இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்து கமருதீனுக்கு கிடைச்சிட்டு. ஏன் டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. கமருதீனுக்கு கிடைச்சதுல வீட்ல யாரு ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்க? அப்சல்யூட்லி நம்ம பார்வதி தான். ஏன்னா பார்வதிக்கும் கமருதீன் கேரியர்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லவ் ட்ராக் வந்து ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கே பார்த்தோம்னா, உங்களுக்கு நீங்க எவ்வளோ மார்க் குடுப்பீங்க? நீங்க வந்து எவ்வளோ அழகா இருக்கீங்க? அப்படிலாம் சொல்லி 2 பேரும் மார்க் போட்டுட்டாங்க. இத போக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரோரா பாலுனக்கா தான் பண்ணிட்டு வேலை இதெல்லாம். ஏன்னா இவங்களோட ட்ராக்ல அதாவது துஷாருக்கும் அரோராவுக்கும் இடையில கம்பெனி வந்து பாரோ அப்படிங்கிற பயத்துல பார்வதி கூட கோத்துக்கிட்டாங்க. ஓகே குட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வழியா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டின்னருக்கு நம்ம ரெடி ஆகணும். எல்லாரும் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ல ரெடி ஆயிருந்தாங்க. உடனே பார்வதி வந்துட்டு, நான் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ட்ரெஸ்லேயே வந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து அப்போ ட்ரெஸ்ல போட்டுடலாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு லவ் ட்ராக் போடுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வயது அதெல்லாம் நமக்கு காரணமாத்திக்கூடாது இல்லையா? ஸோ அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. பட் சூப்பர் லெஸ்கோம்ல வந்து சாப்பாடு வேணும் நைட்டு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுபி வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சுபியும் வியானாவ பிக் பாஸ் நாங்களே சமைச்சுக்கலாமா? இங்க நிறைய பர்மிஷன் குடுப்பீங்களா? அப்படி எவ்வளோ பேசிட்டு இருந்தாங்க. உடனே வந்து பார்வதி என்ன பண்ணாங்கன்னா, இருங்கடி நான் வைக்கிறேன் பாருங்க அப்ப இங்க வெளில ஒத்தியே நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா எங்க சமைச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க சுடினா, ஐயோ நம்ம போட்ட திட்டத்தை வேற மாதிரி போட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கரக்கார பேச்ச போட்டு, இல்ல நாங்க வந்து அப்படிலாம் நாங்க வந்து சொல்ல வரல. நாங்க பிக் பாஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். நீங்க கிளம்பிட்டீங்க. அதனால நாங்க பிக் பாஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இது முதல்ல தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் போச்சு. எல்லாம் பார்த்தோம்னா நான் என்ன பண்ணாங்க, நாங்க உங்க சமைச்சு கொடுத்துட்டே போறோம். ஒன்னும் இஷ்யூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னி இந்த பாத்தக்கு மட்டும் வேலைக்கு போகுதுன்னு சபரீஷ் சொன்னாரு. பார்த்துட்டு நினைக்கிறோமா, நான் வந்து பிக் பாஸ் ஒரு ரூலை மீத்த மாதிரி ஆயிடாதா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பாடு வேலும் ஒரு மாதிரி மீற மாட்டியா கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகே நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்சி வந்து கடப்பாட சட்டெல்லாம் தூக்கி போட்டு அவர் போயிட்டு பார்த்தா பெரிய சாப்பாடு ரெடியா ஆயிட்டாங்க. சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கிளுக்கு வந்து சொல்லி ஒரே ஒப்பாரி. ஐயோ நான் அப்படி சொல்ல வரல அப்படின்ட்டு. இங்கேயே போன சபரீஷன் வை குமார் மோட வெந்தவா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் நீங்க உங்க வீட்டுக்கு வந்தா அவனுக்கு சமைச்சு கொடுக்க மாட்டியா? கொடுப்பேன். அப்ப அங்க எது ரூல்ஸ் கிடையாது. இங்க ரூல்ஸ் இருக்கிற பேஸ் தான் செய்ய சரி சொல்லிட்டு அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்துட்டாரா. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்படியே ராஜ நடிக் போட்டு எல்லாரும் சாப்பிட போயிட்டேன். கிராண்ட் டின்னர் இல்லையா அன்னைக்கு வின் பண்ணதுக்காக. ஸோ எல்லாரும் வந்து ஃபுட்டு சாப்பிட போயிருக்காங்க. ஆனா பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா, இங்க பாருங்க இத்தனை நாள் நான்வெஜ் என்னென்ன டேஸ்ட்டா சமைச்சு பிக் பாஸ் உங்கள உள்ளவங்க அவ்வளோ வெறுப்பேத்துனீங்க. இப்ப நான் உங்கள வெறுப்பேத்துற பாரு அப்படிங்கிற மாதிரி உள்ள நடக்கிறத பிளாஸ்மால வந்துட்டு சூப்பர் எக்ஸ் கோம்ல உப்பு போட்ட கறி தான். ஐயோ வட போச்சே அப்படின்ட்டோ பார்வதியும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் என்ன பண்ணாங்க, ஐயோ இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவங்க தேடி போய்ப்போம்.
ஓகே எப்படியோ ஒரு வழியா மத்தி இன்னைக்கு நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பிக் பாஸ் போன்ற உள்ளவங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி கம்புதின் வந்து வெயிட் பண்ணியிருந்தாரு இல்லையா? அந்த விஷயத்த வந்துட்டு ஊதி 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 பெருசாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போய் எல்லாரும் கம்புதின் கிட்ட ரொம்ப இதுவா இது போறட்டான் நீ இப்படி சொல்லுது என்று மொத்தமா தான் சந்தோஷம் உண்டு. ஓப்பல் போக எந்த கேக்கு அப்படிங்கிறவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கத்தி ரொம்ப கேவமாட்டு. இதுக்கெல்ல பார்த்தோமா தர்ஷனுக்கும் அரோராவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டாங்க சார். அதாவது அவங்க ரொம்ப ஹஸ்கி வாய்ஸ்ல பேசி ஆனா இந்த மாதிரி ஹஸ்கி வாய்ஸ் கேட்டிருக்க முடியாது. ஹஸ்கி வாய்ஸ்ல பேசியிருந்தாங்க. வெளியில நீ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கியா அப்படி இப்படியே சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இங்க பாரு நீ ரொம்ப அதிகமா பேசுற கொஞ்சம் ஆழ்ந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கு பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க மைக்க சரியா மாட்டினா தானே எங்களுக்கு கேட்டாதானே ஃபர்ஸ்ட் எவ்வளவு கலந்து பேசுதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து எச்சியை கொஞ்சம் தூங்கிட்டாரு. எச்சி தூங்கும்போது நாய் குறைக்கிற சவுண்ட் கொடுத்தாங்க. இருப்பினும் எச்சியை வந்து அதை ரொம்ப பொருட்படுத்திக்காம சைலண்டாடி பார்த்து திரும்பவும் தூங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துஷார் என்ன பண்ணாரு அப்படியா மைக்க மாட்டாம வந்துட்டாரு. துஷார் நீங்க போய் மைக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து மைக்க எடுக்க போனவர் எடுக்காமே திருப்பி ரிட்டன் வந்துச்சு. கரவை என்ன மைண்ட்ல இருக்காமே தெரியல. சீரத்தாலும் ஒண்ணுமுள்ள போயிட்டு அப்படியே வட்டார். திரும்பி எரிஞ்சு சொல்லாடி எதுக்குதான் முன்னணிச்சு விட்டாரு. ஆஹா மைக்கு திரும்பி போய் மைக் எடுத்து மாட்டிட்டு வராரு. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்த மாலை என்ன பண்றாரு பிக் பாஸ்க்கான மிக்கோ டென்ஷன் ஆயிட்டா அப்படி இங்க பாருங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க இவங்க ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னோட வீட்டுல இந்த பிக் பாஸ் ஷோங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு மேடை வந்து நீங்க எங்க போனாலும் கிடைக்காத ஒரு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இதான் சரியான களம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட் தான். ஆனா நீங்க சரியான ஆட்கள் தேர்ந்தெடுத்து உள்ள போட்டிருக்கோம். இந்த மாதிரி சோம்பேறிகள் எடுத்து உள்ள போட்டிருந்தா இது சரியான களமா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சா வந்து சொல்லிட்டு போங்க. சரியான களத்தை வந்து சரியா ஆட்களை கூடாதனால அது ரொம்பவே சேதமடைஞ்சு அங்க துப்பையின் புறமான கதை இருக்கு. ஓகே நான் சொல்ல ரூல்ஸ் எதுவுமே பண்ணல. நீ வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறீர்கள். அண்ட் நான் சொன்னது எதுவுமே கேட்க மாட்டேங்குதுக்கள். தலையாக்கி நீங்களே வந்துட்டு எப்ப பார்த்தாலும் வைக்க மறந்துட்டு வந்துடுங்க. ஆனா எந்த மாதிரி ஒரு தலை என்ன வீட்டுக்கு தேர்வே இல்லை. ஸோ உங்களுடைய பதவி பறிக்கப்படுறது அப்படின்னு என்னடி சொல்ற? புரியுதா பீச என்னடி சொல்ற? சரி ஓகே அப்படியே தலை ரூம் எல்லாத்தையுமே காலி பார்த்து நீ நார்மல் ரூமுக்கு வந்து அப்படியே அரோராவா தூக்கிப்பாடு தயக்கு செஞ்சு தலைங்கிற போர்வைங்க போல அரோரா பின்னாடியே சுத்திச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டாரு பீச. அதோ என்னன்னு செபிலா கொஞ்சம் அப்படி பீவ் பண்ணாரு. இருந்தாலும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அது பண்ணி ஓகே இப்ப இன்னைக்கு வீட்டில் வந்து தலை கிடையாது. அது மட்டும் இல்லை இந்த தலை வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு தலை போட்டிக்கு போட்டியிடவும் முடியாது. ஓகே அரோரா மாதிரி பறி போன பதவி அப்படிங்கிற மாதிரி துஷார் வந்து அரோக்காக தானே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்க. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. அதுக்கு நம்ம லைவ்ல பார்க்கணும்ல. லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா கமுதிக்கும் பார்வதிக்கும் வந்துட்டு ஒரு லவ் இருக்கிற மாதிரி போகுது. அதாவது பொசசிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா போயிட்டு கமுதியில கத்து பிடிக்க அதனால பார்வதி பொசசிவ் ஆறாங்க. இது பாரு லவ்னா கொசசிவ் இருக்கதால செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கமுதின்னு சொல்ல அப்புறம் விக்காத் லவ் இதுதான் தானே அப்படின்னு சொல்லும்போது ஓ ஆமால இது வந்து நம்மள வந்து இல்லைன்றதுக்காக பட் இருந்தாலும் கமுதிவாளி எக்ஸ் லவர் பாதி பார்வதி இருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு. அதனால ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஆனா பார்வதிக்கு வெளியில ஒரு ட்ராக் பண்ணிட்டு இருக்கு. இதனால இவரோட எக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பார்வதிக்கு பார்வதியோட லவ் எத்தாயிடக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஓகே தொடர்ந்து பேசலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி. தேங்க்யூ.